சென்னை தியாகராய நகரில் உள்ள பாஜக தலைமை அலுவலகத்தில் அக்கட்சியின் மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் சற்று முன் செய்தியாளர்களை சந்தித்தார். அதனை தற்பொழுது பார்க்கலாம். அவர் இன்னைக்கு மாநாட்டுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார். கடிதம் எழுதுறதுல தப்பே கிடையாது. ஆனால் அதில் ஒரு வார்த்தை குறிப்பிட்டு இருக்கிறார். மற்ற கட்சிகளைப் போல நம் கட்சி சாதாரண கட்சி அல்ல. என்னமோ ஆண்ட கட்சி இருக்கிறது, ஆண்டு கொண்டிருக்கின்ற கட்சி இருக்கிறது, மத்தியில் பல மாநிலங்களை ஆளுகின்ற கட்சி இருக்கிறது, மாநிலத்தை ஆண்ட கட்சி இருக்கிறது, ஆளும் கட்சி இருக்கிறது, பல்லாண்டு காலமாக பல கொள்கைகளை கொண்ட கட்சிகள் எல்லாம் இருக்கிறது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை எந்த அளவிற்கு தமிழக அரசியலில் ஏற்றுக்கொள்ளப்படும் என உங்கள் கட்சியை நீங்கள் உயர்வாக சொல்லலாம். ஆனால் மற்ற கட்சிகளை சாதாரண கட்சி என்று சொல்லும் அளவிற்கு எந்த அளவிற்கு உயர்ந்து விட்டீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை. அதனால் அரசியல் கட்சி தலைவர்கள் என்று இருக்கும் பொழுது மற்ற தலைவர்களையும் மதிக்க வேண்டும், மற்ற கட்சிகளையும் மதிக்க வேண்டும், மற்ற கட்சி தொண்டர்களையும் மதிக்க வேண்டும் என்பதுதான் எனது கோரிக்கையாக இருக்கிறது. பூமி பூஜை செய்கிறாங்க, கம்பு உண்றாங்க. அதே திராவிட முன்னேற்ற கழகத்தை பின்பற்றுகிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் பெரியாரை கும்பிடுவார்கள். ஆனால் நாள் நட்சத்திரம் பார்த்து தான் எல்லாமே நடத்துவாங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், நமது தேர்தல் நமது நாமினேஷனை தாக்கல் செய்யும் பொழுது எங்களை விட அதிகமாக நேரம் பார்த்து நிறைய பேர் மஞ்சள் உடை தான் அணிந்தே இருந்தாங்க. ஏன் நான் போட்டியிட்ட அந்த தொகுதியில் உள்ள எதிர்க்கட்சி வேட்பாளர் கூட அந்த கலைஞர் எப்படி மஞ்சள் துண்டு போட ஆரம்பித்தாரோ அதே மாதிரி நிறம் பார்த்து, நேரம் பார்த்து, காலம் பார்த்து எங்களை விட அதிக நேரம் பார்ப்பது அவங்க தான். அதனால தான் இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தை சரியாக பின்பற்றுகிறார். பெரியாரை நாங்கள் கும்பிடுவோம், ஆனால் மறைமுகமாக சாமி கும்பிடுவோம் அப்படின்றத நடைமுறைப்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். இதுதான் வேண்டான்ற வெளிப்படையாக நீ உங்கள் கொள்கைகளை சொல்லிடுங்க, வெளிப்படையான நடைமுறை இருக்கட்டும். ஆக நான் ஒன்றை சொல்லிவிட்டு மக்களை ஏமாற்றி விட்டு ஆனால் நாங்கள் அதை பின்பற்றுவோம் என்று இந்த இரட்டை வேடம் வேண்டாம் என்பதான் முதல்லேருந்தே நாங்கள் சொல்லி கொண்டு இருக்கிறோம். இது திராவிட கட்சிகள் திராவிட மாடல் மாதிரி இன்னொரு குட்டி திராவிட மாடல் உருவாகுதோ என்னமோன்னு எனக்கு தெரியல. கடைசி படமானு தெரியலையே. நான் கடைசி அதாவது இவங்க சொல்கிறதெல்லாம் எப்படி பார்ப்பேன், நம்பவே முடியலையேன்னு தண்ணியில் தான் எழுதிக்கணும். அதாவது இதுக்கு முன்னாலேயே கடைசி படம் தான் சொன்னார். இதுக்கு முன்னால் படம், அதுக்கப்புறம் ஒரு கடைசி படம் வந்திருக்கு. அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு கடைசி படம் வருமா நமக்கு தெரியல. ஏன்னா இதுக்கு முன்னாலேயே கடைசி படம்னு சொல்லியிருந்தார். உண்மையா இல்லையா? நான் படம் அவ்வளோவா பார்க்குறதில்ல. ஆனால் நான் பத்திரிகை படிக்கிற பழக்கம் உண்டு. கடைசி படம்னு சொன்னார், அப்புறம் ஒரு கடைசி படம். இன்னொன்று என்னம்மா அதுதான் இல்லை, மாநாடு நடத்துகிறாங்க, அதனால அரசியலுக்கு வந்துட்டாங்க. ஆனால் கடைசி படமானு தான் நமக்கு தெரியல. மாநாடுக்கு முந்தின கடைசி படம், மாநாடுக்கு அதுக்கப்புறம் உள்ள கடைசி படம், இல்லைன்னா தேர்தலுக்கு முந்தின கடைசி படம் அப்படின்னு கடைசி எத்தனை கடைசி நமக்கு தெரியாது. இன்னொன்று இந்த அரசியல்வாதிகள்லாம் பேசுகிறத எந்த அளவுக்கு நம்ப முடியும்னு எனக்கு தெரியல. அதனால் விஜய் வரட்டும், பார்க்கட்டும் வேணும். ஆனால் அவர் மாநாடு சிறப்பாக நடத்திடுவோன்னா மாநாடு சிறப்பாக நடத்திடுவாங்க, அதில் சந்தேகம் இல்லை. ஏன்னா கூட்டம் கூடுறது என்ன சினிமா துறை சார்ந்தவங்களுக்கு என்ன குறைச்சலா? ஒரு சினிமாவுக்கு வர மாதிரி எல்லாம் வந்துடுவாங்க. கூட்டம் மாநாடை நம்ம வெற்றிகரமாக நடத்தி காண்பிப்பது அரசியலில் சவாலான ஒரு அப்படி எழுதியிருக்காரு. மாநாடெல்லாம் நடத்தி காண்பித்துருவாங்க. கட்சி நடத்துகிறது தான் என்னமே எப்படின்னு தெரியல. சென்னை தியாகராய நகரில் உள்ள பாஜக தலைமை அலுவலகத்தில் அக்கட்சியின் மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் சற்று முன் செய்தியாளர்களை சந்தித்த காட்சிகளை பார்த்தோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.